கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை வேத வார்த்தையுமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் 45வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:17வது வசனம். இஸ்ரவேலே, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் வெட்கப்பட்டு கலக்கம் அடைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எந்த இடத்துல நாம் வெட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனம் ஒரு கோலியாத்திற்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், உங்களில் ஒருவன் வந்து என்னை ஜெயிக்க முடியும் என்றால் ஜெயித்துக் கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாய் வெட்கப்பட்டு நிற்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே இடத்தில் ஒரு தாவீதை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுப்பதை நாம் காண முடியும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையை இதே மாதிரி பலனற்று எனக்கு முன்பாக பேசிக்கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக என்னை அதிகாரத்தோடு என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது, என்னை வெற்றிகரமாக என்னை பேச வைக்க, என்னை செயல்பட செய்கிற ஒரு தேவன் என்று உங்களுக்கு உண்டு என்று இந்த வேத பகுதி மூலமாக நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு எந்த இடத்திலேயாவது நீங்க பேச முடியாம நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அந்த இடத்துல நான் உன்னை பேச வைப்பேன் என்று. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்திரீயை கல்லெறியும்படியாக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த கல்லெறிய வந்தவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவளில் முதலாவது கல்லை எறியட்டும். அங்கே நான் பார்க்க முடியும், அவனை பரீட்சிக்கும்படியாக, சோதனை செய்யும்படியாக அந்த ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நான் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இதே சூழ்நிலையில நீங்க யாருக்காவது முன்பாக பேச முடியாம, உங்களுடைய உண்மையை சொல்ல முடியாம, நீங்க சொன்னாலும் கேட்கக்கூடிய மனப்பான்மை இல்லாம நீங்க எங்கேயாவது வெட்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஏதாவது நீங்க தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய வார்த்தையை கேட்க யாருமே இன்னைக்கு உங்க முன்னாடி வரவில்லையா? உங்க நியாயத்தை கேட்க யாருமே உங்க முன்னாடி வரவில்லையா? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார், உன்னுடைய அந்த வெட்கத்தை நான் வெட்கப்படுத்தாதபடிக்கு உன்னை நிலைநிறுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, உன்னை வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய். உன்னுடைய கலக்கங்களை கூட ஆண்டவர் மாற்றுவார். உன்னுடைய மனதை போட்டு அப்படியே உலர்ச்சி சஞ்சலப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, நாளையை குறித்து அவதிப்படுகிற அந்த சூழ்நிலையை கூட ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யாராவது கலக்கத்தோடு, வெட்கத்தோடு, அபமானத்தோடு உன்னை நிற்க செய்திருக்கிற உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ தலை குனிந்து நிற்கிற ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தலை குனிய நான் அனுமதிப்பதில்லை, உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்க. இந்த நாளில் ஆண்டவர் உனக்காக பெரிய ஒரு காரியத்தை, அற்புதத்தை செய்ய போகிறார். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தை மூலமாக நீர் பேசியிருக்கிறீங்க. அந்த ஜனம் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே பெரிய ஒரு மகிழ்ச்சியை காண செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வெட்கப்படுத்துவது இல்லை என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளுடைய அன்புக்குள் நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.